சிக்ஸ்த் சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்பது கடந்த கால நினைவுகளின் காலவரிசை பதிவு. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல் ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. நாணயவியல். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். நாணயவியல் நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். கல்வெட்டியல் கல்வெட்டுகளின் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. கல்வெட்டியல் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. அசோகரோட ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த மதத்தை தழுவி புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். புத்த சமயம் கலிங்க போருக்கு பின் போரை தொடுப்பதை கைவிட்டார். புத்த சமயத்தை தழுவினார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனிலிருந்து உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. சாரநாத் கற்றூன் முத்திரையிலிருந்து பெறப்பட்டது தான் 24 ஆரக்கால் சக்கரம். இதிலிருந்து அவரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்காம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. அடிப்படை ஆதாரமற்ற தகவல். சார்லஸ் ஆலன் 2012 தான் இப்புத்தகத்தை வெளியிடுகிறார். எந்த புத்தகத்தைனா அடிப்படை ஆதாரமற்ற தகவல்ன்றத. இதுவரையிலும் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்து எந்த வரலாற்று ஆசிரியரையும் பேசவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. இந்த புத்தகத்தை வெளியிடவும் இந்த மாதிரி இதுவரையும் அசோகரோட பொற்கால ஆட்சி குறித்து வேற யாரும் பேசலையா என்ற கேள்வி எழுது. உடனே அதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியன்ஸ் லாஸ்ட் எம்பரர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்து இதற்கான சான்றுகள் வெளிக்கொணர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. மீள்பார்வை. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதை படிமங்கள் மற்றும் அகழ்வாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதை படிமங்கள் மற்றும் அகழ்வாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்று முந்தைய காலத்துக்கும் வரலாற்றுக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினர். பழங்கால மனிதர்கள் தங்களின் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினர். பேரரசர் அசோகர் அமைதியும் அறமும் ஆகியவற்றை பின்பற்றினார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள இலச்சினை ஆகும். ஆதாரங்கள். சோர்ஸ்: முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், தர்மா நினைவு சின்னம், மொமெண்ட், கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்றாசிரியர், ஹிஸ்டோரியன். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல்.
கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை குறியிட்டு காட்டுக. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்துச் சென்றனர். குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்தபோது விலங்குகள் வருவதை நாய்கள் தனது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வுகள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது அருங்காட்சியகம். தவறான இணையை கண்டுபிடினா. பழைய கற்காலம் கற்கருவிகள் இருந்துச்சு. பாறை ஓவியங்கள், குகை சுவர்கள், செப்புத்தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இல்லை, தப்பு. நாய்கள் தான் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. மற்ற தொடர்புகளிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. பழங்கற்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இதுதான் இதிலிருந்து மாறுபட்டது. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன, பல வண்ணங்களெல்லாம் இல்லை. கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆதாரம் ஆகும். அசோகரின் சக்கரத்தில் 24 ஆரக்கால்கள் உள்ளன. பண்டைய கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளது. சரி. பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. சரி. அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. சரி. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள் தான் எழுதப்பட்ட பதிவுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம்.